Hello guys, so welcome to the part 5 of our beautiful variegated ficus Benjamin plant. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பார்ட்ஸில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பார்ட் 4ல் வந்து நான் முக்கியமாக என்ன கவர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ மேக் மணி அவுட் ஆஃப் இட் அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா லைக் ஹவு டு மேக் இட் அஸ் அ பொட்டன்ஷியல் போன்சாய். ஸோ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஃபீக்கஸ் பெஞ்சமின் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஐ எம் டார்கெட்டிங் ஒன்லி ஜப்பான் பிகாஸ் ஜப்பானில் தான் சைனாவோட அதிகமான பிளான்ஸ் வந்து இதை வச்சுருக்காங்க ஃபீக்கஸ் பெஞ்சமினா. இதை வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1 இயர்லேயே வந்து அப்படியே ப்ரூன் பண்ணி இந்த அம்பரலா ஷேப் எடுத்துகிட்டு வருவாங்க. முக்கியமாக அம்பரலா ஷேப் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து அந்த வந்து ஹைட் வந்து ஷார்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும் முக்கியமாக. ஓகேங்களா, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும், பொன்சாய் கிட்டில் இருக்கும் அந்த கம்பி. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் பொன்சாய் பண்ணுறதுக்கு. அது கரெக்டான ஒரு பர்சன் இந்த பிளான்ட்டு. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஈஸியாக வந்து அந்த ஒரு குடை மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்பில் நீட்டாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அது குறைக்கில் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை மாதிரி தே வில் ஸ்டார்ட் ட்ரைனிங் இட்டு. ஸோ ஹைட் வந்து கம்மி பண்ணுவாங்க, அதே மாதிரி பிரான்ச்சஸ் வந்து சைடில். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ப்ரூனிங்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பர்சன் ஒரே இடத்துல வச்சுருந்தா. ஸோ ஒரே இடத்துல வச்சு நீங்கள் எவ்வளோ தான் கட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வளர்ந்துருவான். இடம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே சஃபர் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி அது பேர் வந்து அந்த ஒயரிங் அந்த கம்பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போன்சாய் கம்பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நம்ம வந்து கரெக்டாக ஒயரிங் மெத்தடில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மினியேச்சர் ட்ரீ வந்து நம்ம வளர்ந்துருங்க. டிகேட்ஸாக அதை மெயின்டைன் பண்ணலாம். 10 or 20 or 30 years கூட நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு 2 வெரைட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று வந்து வெரிகேட்டட் ஃபீக்கஸ் பெஞ்சமினா, இன்னொன்று வந்து வெறும் ஃபீக்கஸ் பெஞ்சமினா. ஃபீக்கஸ் பெஞ்சமினால தான் இப்போ மோஸ்ட்டாக வந்து கேரளா சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அடித்து தள்ளிட்டு இருக்கானுங்க போட்டு. அந்த 3 பால் மாதிரி வைப்பானுங்க, நடுவில் ஒன்று, சென்ட்ரல் ஒன்று, டாப்பில் ஒன்று, அப்படி வைப்பானுங்க. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாக சேர் மாதிரிலாம் பண்ணுவானுங்க. ஸோ அது எல்லாம் அந்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீக்கஸ் பெஞ்சமினா தான். அதுதான் நான் சொன்னேன்ல முதல்ல, இந்த ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டெம்ஸ். இதை நான் அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்து சூப்பராக பண்ணுவாங்க. நான் அது மாதிரி இதை வச்சு எப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை நீங்கள் உள்ளே இழுத்து விட்டுக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இது 150 rupeesலேருந்து நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 100 பிளான்ட் ஒரு மாதத்துக்கு போட்டிங்கன்னா 100 into 150 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். தட் இஸ் கோயிங் டு பி யோர் குட் ப்ராஃபிட் அண்ட் யூ கேன் மின்ட் மணி அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நர்சரிக்கு டேரெக்டாக சப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன தண்ணி ஊற்றணும், பராமரிக்கணும், எல்லாமே விற்க முடியாது. ஸோ அவங்க வந்து they're going to take it for very less rate like 40 or 50 bucks. So direct customers நீங்கள் பிடிச்சிங்கன்னா you can make money out of it. I don't need to tell about this because you should already know about it. உங்களுக்கு you should be an expert I believe. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் திங். ஸோ இப்போ பொன்சாய் பண்ணிட்டேன், நான் சின்னதாகவே வளர்த்துட்டாங்க. ஒரு 3 வருஷமாக வளர்க்குறேன். இது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு 3 வருஷம் பொன்சாய் மினி ட்ரீ மாதிரி இருக்குது அப்படின்னா இட் கேன் கோ ஃபார் 1500 to 2000 bucks. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லைக் 5 or 10 years, ஓகேங்களா. ஒரு நான் சொன்ன மாதிரி ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா பரம்பரையை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்பா வந்து ஒரு 50 செடி வந்து இது மாதிரியே மெயின்டைன் பண்ணுவார். அந்த பையன் வந்து இன்னொரு 50 செடி ஆட் பண்ணுவான். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 செடி ஆகிடும். அவங்க காலத்தில் வந்து அந்த ஒரு 50 செடியில் ஒரு 20 செடி விற்றுருவோன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 30. அங்கே வந்து ரேட்டே வேறு. இங்கே பேரிலாம் வந்து 1500, 2000, ஏன் 10,000, 20,000 கூட நம்ம வந்து பொன்சாய் நம்ம ஈஸியாக லைக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அங்கே அப்படி கிடையாது. அங்கே பொன்சாய் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்குப்படி அந்த எண்ணெய் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் 10 lakhs or 20 lakhs. அங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பொன்சாய் எல்லாமே. பட் ஸ்டில் யூ ஹை பொட்டென்ஷியல். ஒரு நல்ல பையர்ட்ட வந்து உங்களோட பொன்சாய் மாட்டிச்சு அப்படின்னா இட் கேன் ஈஸிலி ஃபெச் 5,000 or even 10,000. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த சதுரங்க வேட்டில் சொன்ன மாதிரி ஒரு ரேர் பீஸ் அது மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். பிலோ 1 feet. பார்க்க ஒரு மரம் மாதிரியே ஒரு செட்டப்பு. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஒரு 5 to 6 years மெனக்கெட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு ட்ரீ மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி யுவர் ஃபார் ஒன்லி ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ வென் ஐ சே போன்சாய் அட்லீஸ்ட் யூ ஷுட் மெயின்டைன் லைக் 50 plants. 50 plant நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் அதில் வந்து ஒரு 30 பிளான்ட்டாவது ஒரு ப்ராப்பர் பொன்சாய் வரும். ஸோ அந்த 30 பிளான்ட்டை இஃப் யூ கோயிங் டு செல் இட் ஃபார் 10,000 or 20,000. ஸோ அந்த 5 வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட், 5 வருஷத்துக்கூட உங்களோட பராமரிப்பு, ஸோ எல்லாம் சேர்த்து யூ வில் கெட் அ குட் சூப்பர் ப்ராஃபிட் கைஸ். ஸோ பொன்சாய் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா
யூ கேன் மேக் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். பொன்சாய் கலெக்டர்ஸ் இருந்தீங்கன்னா யூ கேன் buy and enjoy the plants. So that's the difference between the both. Obviously it's your choice. Thank you guys, thank you for watching. Have a blessed day.